இந்த பூதிக்கரை பள்ளத்தில் தான் 1992 வருஷம் ஆகஸ்ட் 14ஆம் தேதி அன்றைக்கி மைசூர் எஸ்பி ஹரிகிருஷ்ணாவும் மாதேஸ்வரமலை எஸ்ஐ சகுல் அமீதியும் வீரப்பன் அவர்கள் சுட்டு கொண்ட இடம் இது. நான் தான் குருநாதரை பிடிச்சி கொடுத்தேன். இது வீரப்பனுக்கு அவன் ஆளுங்களுக்கு தெரியாது. அவனுங்க சரியான மாங்கா மடையனுங்க. ராமாபுரத்துலேருந்து கொப்பமரம் ரோட்டு வழியா அழிச்சிடுவா. வெள்ள அம்பாசிடர் காரில் வரணும். நாங்கள் கரெக்ட் மேலேருந்து பார்த்துக்கிட்டே இருப்போம். மைசூர் எஸ்பி ஹரிகிருஷ்ணாவையும் மாதேஸ்வரமலை சப் இன்ஸ்பெக்டர் சகுல் அமீதியும் கூட வந்து ஒரு 4 காவல் அதிகாரிகள் யாருன்னா சிஎம் காலப்பா, சுந்தரா, எம்பி அப்பாச்சு, பெனகொண்டான்னு ஒரு 4 பேர்த்த வீரப்பன் அவர்களால் சுட்டு கொல்லப்பட்ட இடம்தான் இந்த பூதிக்கரை பள்ளம். இந்த இடம் எங்கே இருக்குன்னா ஹனூர்லேருந்து ராமாவரம் வந்து ராமாவரத்துலேருந்து ரைட்டில் ஊக்கியம் போகிற ரோடு, ராமாவரத்துலேருந்து ஒரு 23 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் கரடுமுரடான ஒரு அடர்ந்து வனப்பகுதியை தாண்டி வந்தோம் அப்படின்னா கொஞ்சம் தூரத்துக்கு ரோடு மோசமாக இருக்கும், ரோடு நல்லாயிருக்கும். ராமாவரத்துலேருந்து ஊக்கியம் போகிற ரோட்டில் கட்டாகி சரியாக 23வது கிலோமீட்டரில் இந்த ஸ்பாட், அதாவது பூதிக்கரை பள்ளங்கிற இந்த இடம் வந்து சேர்ந்துடும். இப்படி சேத்துக்குடி கோவிந்தன் வந்து ரொம்ப நெருக்கமான ஒரு நம்பிக்கை நாணயமான பாத்திரமாக இருந்தாரோ அதே மாதிரி ஆசாரி குருநாதனும் அந்தளவுக்கு ஒரு டீப்பான ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தார் வீரப்பனோட. அவரை வந்து துப்பாக்கி வாங்கி தரதா சொல்லி பிளான் பண்ணி வர சொல்லி என்கவுண்டரில் சுட்டு தள்ளிடுறாங்க. அந்த சுட்டு கொன்ன விஷயம் கேள்விப்பட்டு ரொம்ப கோபம் அடைஞ்சு யார் காட்டி கொடுத்தாலும் அந்த உளவாளியை வச்சு அதே இடத்துக்கு வர வச்சு வீரப்பன் வந்து அவங்க ஆயுர்வேதி கெச்சு போட்டு இதே இடத்துல சுட்டு கொண்டார். எதிர்கட்சிக்காரன் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பூதிக்கரை பள்ளன்னு ஒரு இடத்துல இருக்கோம். இந்த பூதிக்கரை பள்ளத்தில் தான் 1992 வருஷம் ஆகஸ்ட் 14ஆம் தேதி அன்றைக்கி மைசூர் எஸ்பி ஹரிகிருஷ்ணாவும் மாதேஸ்வரமலை எஸ்ஐ சகுல் அமீதியும் வீரப்பன் அவர்கள் சுட்டு கொண்ட இடம் இது. இந்த இடம் எங்கே இருக்குன்னா இது சாம்ராஜ் நகர் மாவட்டம், கொள்ளைகால் வட்டம். கொள்ளைகால்லேருந்து ராமாபுரம் வந்து ராமாபுரத்துலேருந்து ஊக்கியம்போர் ரோட்டில் கொப்பம் காட்டுப்பகுதியும்பாங்க. இந்த இடத்த கொப்பம் காட்டுப்பகுதி தான் இந்த இடத்த சொல்லுவாங்க. இந்த சம்பவம் நடந்த இடத்துக்கு எப்படி வரணும்னு நினைக்கிறீங்களா? ஈரோடு மாவட்டத்தில் அந்தியூர்லேருந்து தாமரக்கரை வந்து தாமரக்கரைலேருந்து பர்கூர் வரணும், பர்கூர்லேருந்து தட்டக்கரை வரணும், தட்டக்கரை தாண்டி கர்கேகண்டி 4 ரோடு வரும், அதாவது கர்நாடகா செக் போஸ்ட். அது அங்கே வந்து கர்கேகண்டி 4 ரோட்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக போகிற ரோட்டில் போனால் ராமாபுரம் வந்துடலாம். ராமாவரத்துலேருந்து ஹனூர் போகிற ரோட்டில் ஹனூர் போகாமல் ராமாவரத்துலேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே லெஃப்ட்டில் ரோடு ஒன்று பிரியும். அந்த ரோட்டில் உள்ளே போனோம் அப்படின்னா 23வது கிலோமீட்டர் ஸ்பாட்டில் இந்த இடம் வந்துடும். இல்லை நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து வர்றோம், கேரளாலேருந்து வர்றோம், இல்லை புளியம்பட்டிலேருந்து வரோம், அன்னூர்லேருந்து வரோம்னு சொன்னீங்கன்னா சத்தியமங்கலத்துலேருந்து திம்பம் வந்து திம்பத்துலேருந்து அரைப்பாளையம் பிரிவு வந்து அரைப்பாளையம் பிரிவுலேருந்து அரைப்பாளையம் வந்து அங்கேருந்து கித்தேசல் வந்து கேர்மாலா வந்து கேர்மாலத்துலேருந்து உடையார்பாளையம், உடையார்பாளையத்துலேருந்து கொள்ளைகால்லேருந்து ஹனூர்லேருந்து ராமாபுரத்துலேருந்து ரைட்டில் ரோடு பிரியும். அந்த ரோட்டில் நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா ஒரே ஸ்ட்ரெயிட் ஊக்கியம் போகிற ரோடு. இந்த ஊக்கியத்துக்கு முன்னாடியே தின்னள்ளி, சத்தியமங்கலம், காஜனூர் அப்படிங்கிற நிறைய ஊர் இருக்குது. அந்த ஊர்களுக்கு முன்னாடியே ஒரு 2-3 கிலோமீட்டருக்கு 4 கிலோமீட்டருக்கு முன்னாடியே இந்த ஸ்பாட், அதாவது இந்த பூதிக்கரை பள்ளங்கிற இந்த ஸ்பாட்டுக்கு நீங்கள் வந்து சேர்ந்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த சம்பவம் எதனால் நடந்தது, எப்படி நடந்ததுன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீரப்பனுடைய மிக நெருங்கிய நம்பிக்கைக்குரிய கூட்டாளி கோவிந்தன் சொல்லுவாங்க. அந்த கோவிந்தனையும் தாண்டி அதுக்கு முன்னாடி வீரப்பன் ஆரம்ப காலத்தில் காட்டுக்குள்ளே வந்தப்போ இருந்த ஒரு முக்கியமான நபர், ஆரம்பகால விசுவாசின்னு சொன்னால் அது ஆசாரி குருநாதன் தான் சொல்லுவாங்க. அந்த ஆசாரி குருநாதன் வந்து வீரப்பனுக்கு ரொம்ப நெருங்கிய உறவு முறையும் கூட. அவரோட ஊர் செங்கப்பாடிக்கு பக்கத்தில் ஒரு ஊர் இருக்குது, மாத்துப்பறை கல்லட்டின்னு சொல்லுவாங்க. அந்த ஊரில் தான் அவர் வீடு இருந்தது. சேத்துக்குடி கோவிந்தனோட வீடு அங்கே தான் இருந்தது. அந்தளவுக்கு வீரப்பனுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு உறவுக்காரரும் நெருக்கமான கூட்டாளியும் கூட. இந்த ஆசாரி குருநாதனை வந்து நம்ம இந்த சம்பவம் நடந்த இடத்துலேருந்து ஒரு 10 to 15 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் 12 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் மாரளி, சத்தியமங்கலம், தின்னல்லின்னு காஜனூரில் சொன்னல முதல்ல, அந்த இடத்துல அந்த ஊர் பக்கத்தில் இருக்கக்கூடிய கல்மாத்தூர் காடுன்னு சொல்லுவாங்க. அந்த கல்மாத்தூர் காட்டில் வீரப்பன் வந்து விட்டுட்டு வேற ஒரு காட்டு பகுதிக்கு, தமிழ்நாடு தண்டா காட்டு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு கோயில், ஒசவாடப்பன் கோயில்னு சொல்லுவாங்க. அந்த கோயிலுக்கு ஒரு வேண்டுதலுக்காக போயிடுறாரு. அங்கே போயிட்டு வரக்கு ஒரு 10 to 15 நாள் ஆகும். நான் வர வரைக்கும் கொஞ்சம் பாதுகாப்பாக இருங்கன்னு சொல்லி குருநாதன்கிட்ட சொல்லிக்கிட்டு அங்கேருந்து வீரப்பன் கிளம்பிடுறாரு. அந்த 10-15 நாள் கேப்பில் இந்த கர்நாடக காவல்துறை எஸ்டிஎஃப், அதாவது மைசூர் எஸ்பி ஹரிகிருஷ்ணாவும் எம்எம்எல்ஸ் மாதேஸ்வரமலை சப் இன்ஸ்பெக்டர் சகுல் அமீதும் இவங்க ஒரு தனிப்படை அமைச்சு வீரப்பனை பிடிச்சா ஆகணும்னு சொல்லி மும்பரமாக வேலை செஞ்சிட்ருக்காங்க. அப்போ ராமவரில் ஒரு ஒயின் ஸ்டோரில் மேனேஜராக வேலை செஞ்சிட்ருக்கிற நடராஜும், அதே ஊரில் ஒரு ஹோட்டல் கடை நடத்திட்டு இருக்கிற முத்துராமனோட உதவியினால்
அவங்க தொடர்பில் கல்மாத்தூர் காரில் பதுங்கியிருந்த ஆசாரி குருநாதனை 1992 வருஷம் பிப்ரவரி 18ஆம் தேதி அன்றைக்கி போலீஸ் பிடியில் மாட்டிக்கிறாரு ஆசாரி குருநாதன். அவர் மாட்டினிலேருந்து ஒரு 3 நாள் ஒரு போலீஸ் கஸ்டடியில் வச்சு விசாரிச்சுட்ருக்காங்க. இப்படி விசாரிச்சுட்டு இருக்கும்போது ஒரு திடீர்னு எதிர்பாராத விதமாக ஒரு சம்பவம் நடக்குது. அன்றைக்கி மதியானம் ஒரு 3 மணிக்காட்ட செங்கடி காட்டு பகுதிக்கு போன கருங்கல் குவாரி அதிபரோட பையன் சம்பங்கி ராமமூர்த்தியோட பையன் வீரப்பனால் கடத்தப்படுறாரு. இந்த விஷயம் வந்து உடனடியாக கர்நாடக காவல்துறைக்கு தெரிய வருது. தெரிய வந்தோடனே என்ன நினைக்கிறாங்கன்னா, ஏற்கனவே இப்போ நம்ம ஆசாரி குருநாதன் நம்ம அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம், இந்த விஷயம் வீரப்பனுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படி தெரிஞ்சால் ஏற்கனவே கடத்தி வச்சுருக்க சம்பங்கி ராமமூர்த்தியை வந்து ரிலீஸ் பண்ணணுன்னா ஆசாரி குருநாதனை நீங்கள் ரிலீஸ் பண்ணணுன்னு சொல்லி வீரப்பன் டிமாண்ட் பண்ணுவான். அப்படி வீரப்பனோட டிமாண்டினேஷனுக்கெல்லாம் நம்ம இறங்கி போக முடியாது. இந்த விஷயம் வந்து அரசாங்கத்துக்கு ஒரு பெரிய தலைவலியாக மாறிடும், காவல்துறைக்கு ஒரு பெரிய அவமானமாயிரும், எதிர்கட்சியெல்லாம் கேள்வி மேலே கேள்வி விட்டு கொன்று எடுத்துருவாங்க. இப்படிங்கிற ஒரு காரணத்தை மையமாக வச்சு அப்போது மைசூர் டிவிஷனல் டிஐஜியாக இருந்த KR ஸ்ரீனிவாசனும் கர்நாடக STF IG திம்ம பொம்முடையால் அதிரடிப்படை SP T ஹரிகிருஷ்ணாவும் மாதேஸ்வரமலை சப் இன்ஸ்பெக்டர் சகுல் அமீது, கொள்ளைக்கால் இன்ஸ்பெக்டர் மந்தப்பாவும் ஹனூர் இன்ஸ்பெக்டர் வெங்கடசாமி இவங்களாம் வந்து இமீடியட்டாக ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி ஒரு டிஸ்கஷன் பண்ணுறாங்க. ஒரு மீட்டிங் போட்டு எமர்ஜென்சி கான்ஃபரன்ஸில் ஒரு மீட்டிங் போட்டு இம்மீடியட்டாக ஒரு அரை மணி நேரத்தில் பேசி எல்லாம் முடிவு பண்ணிடுறாங்க. அன்றைக்கி நைட்டே ஒரு 6:30-7 மணிக்காட்ட சம்பங்கி ராமமூர்த்தி கடத்தப்பட்ட வழக்கு FIR போடுறதுக்கு முன்னாடியே ஆசாரி குருநாதனை என்கவுண்டர் பண்ணி சுட்டு கொண்டுடுறாங்க. அதாவது கல்குவாரிக்கார மகன் சம்பங்கி ராமமூர்த்தியோட மகன் கடத்தப்படுறதுக்கு முன்னாடியே நாங்கள் ஆசாரி குருநாதனை கொண்டுட்டோம், அந்த FIR இப்போ போட்டுட்டு அடுத்தது தான் இந்த FIR போடுறான்னு சொல்லி ஒரு ரெக்கார்டு உருவாக்குறாங்க. இந்த விஷயம் வீரப்பன் காதுக்கு போன உடனே ரொம்ப மன வருத்தப்பட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகிறாரு. மறுபடியும் கல்மாத்தூர் காட்டுக்கு வந்த வீரப்பன் கும்பல் வந்து அந்த பகுதியை சேர்ந்த, அதாவது யாரம்பாடி, சத்தியமங்கலம், தின்னள்ளி, காஜனூர், மாரள்ளி, ராமாபுரம், மின்யா, ராமாபுரத்து பக்கத்தில் இருக்கிற கிராமங்கள், இது எல்லா பக்கமும் ஒரு 15-20 நாள் விசாரிக்கிறாரு. அதாவது ஆசாரி குருநாதன் எப்படி இவங்க கையில் மாட்டினா அப்படின்னு ரொம்ப தீவிரமாக விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ தான் இந்த ராமபுரத்தை சேர்ந்த ஒயின் ஸ்டோர் மேனேஜர் நடராஜும் ராமபுரத்தில் ஹோட்டல் கடை வச்சுருந்த முத்துராமனும் தான் அந்த குருநாதனை காட்டி கொடுத்த ஆளுகன்னு தெரிஞ்சுக்கிறார். அப்படி தெரிஞ்சோன்னே அவங்கள கொல்றதுக்கான வேலைகளை வீரப்பன் முன்னெடுக்கிறாரு. ஆனால் அவங்க தப்பிச்சிட்றாங்க. இந்த டைமில் தான் இந்த காவிரி பிரச்சனை வருது. காவிரி பிரச்சனை வந்து 1991 வருஷம் ஜூன் 25ஆம் தேதி காவிரி நடுவர் நீதிமன்றம் வந்து 205 TMC தண்ணி தமிழ்நாட்டுக்கு தரணும்னு சொல்லி ஒரு தீர்ப்பாணையம் கொடுக்குறாங்க. அந்த தீர்ப்பாணையத்துக்கு அப்புறம் கர்நாடக மக்கள் வந்து தமிழர் பகுதிகளில் அடித்து நொறுக்கி எல்லா சித்திரவதைக்கு உள்ளாக்கப்படுறாங்க. அதில் ஒரு 10 பேர் வந்து தமிழர்கள் கொல்லப்படுறாங்க. இந்த தகவல் கேள்விப்பட்ட வீரப்பன் வந்து காட்டிலேருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு 6 கிலோமீட்டரில் தொலைவில் இருக்கக்கூடிய ராமபுரம் ஸ்டேஷனில் வந்து அட்டாக் பண்ணி அங்கே இருக்கிற ஒரு 5 காவலாளிகளை வந்து சுட்டு கொன்றாரு. அப்புறம் அங்கேருந்த துப்பாக்கியெல்லாம் எடுத்துகிட்டு கிளம்பிடுறாங்க அங்கேருந்து. இந்த விஷயம் வந்து கர்நாடக அரசாங்கத்துக்கு ஒரு பெரிய சவாலாக வந்துடுது. அதாவது அனைத்து மாநில அரசாங்கமும் காவல்துறையும் ரொம்ப கண்டனம் தெரிவிக்கிற மாதிரி பேசுகிறாங்க, கேவலப்படுத்துகிற மாதிரி. ஒரு காவல் நிலையத்தில் போந்து ஒருத்தர் வந்து தாக்கி காவலர்களை கொன்று துப்பாக்கி எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு உங்கள் அரசாங்கம் வந்து அஜாக்கிரதையாக இருக்கிறதா அப்படின்னு சொல்லி ரொம்ப கேவலப்படுத்துகிற மாதிரி பேசிடுறாங்க. இது வந்து கர்நாடக காவல்துறைக்கு ஒரு பெரிய அவமானமாக வந்துடுது. இந்த டைமில் வந்து வீரப்பனை பிடிச்சே ஆகணும்னு ரொம்ப அரசாங்கத்துலேருந்து அழுத்தம் கொடுக்குறாங்க SPக்கு. அந்த டைமில் வந்து எப்படியாவது யாராவது பிடிச்சா ஆகணும், வீரப்பனையோ இல்லை வீரப்பன் கூட்டாளி யாராவது பிடிச்சா ஆகணும்னு சொல்லி ஹரிகிருஷ்ணாவும் சகுல் அமீது வந்து ரொம்ப தீவிரமாக வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இந்த டைமில் வீரப்பனுக்கு யார் யாராவது தகவல் சொல்கிறாங்க, அரிசி பருப்பு கொடுக்குறாங்கன்னு சொல்லி எல்லா விஷயம் கேதர் பண்ணுறாங்க. இந்த டைமில் தான் மாரள்ளியில் நாகநாயக்கன் ஒருத்தர் வந்து வீரப்பனுக்கு அரிசி பருப்பு கொடுத்துற மாதிரி இந்த இன்ஃபார்மராக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாங்க. அவங்க அந்த ஆளை உடனே அரெஸ்ட் பண்ணி விசாரணை மேற்கொண்டு பயங்கரமாக அச்சுறுத்தல் பண்ணி ஆசீர்வாதிகளை கூறி போலீஸ் இன்ஃபார்மராக மாற்றிடுறாங்க. மாற்றி அவங்ககிட்ட வீரப்பனுக்கு நாங்கள் சொல்கிற தகவலை நீங்கள் போய் சொல்லணுங்கிற மாதிரி கொண்டு வந்துடுறாங்க. இந்த விஷயத்தை வந்து வீரப்பனும் ஸ்மெல் பண்ணிடுறாரு. அதாவது போலீஸ் எப்படி வீரப்பனை பற்றி தெரிஞ்சு வச்சுருக்காங்களோ அதே மாதிரி வீரப்பன் போலீஸ் போடுற பிளானை முன்கூட்டி தெரிஞ்சுக்கிறாரு.
இவங்க பண்ணுற பிளான் எல்லாம் வீரப்பன் வந்து அவங்க ஊரில் விசாரித்து நாகநாயக் வந்து போலீஸோட இன்ஃபார்மராக மாறிட்டு அப்படின்னு நான் உறுதி பண்ணிக்கிறேன். அப்படி வீரப்பனும் நாகநாயக்கிட்ட அதை இதையும் சொல்லி எப்படியாவது அவங்க ரெண்டாவது இங்கே வர வைக்கணும், அதாவது எஸ்பியும் சாகுல் அமீதியும் இங்கே வர வைக்கணும்னு சொல்லி பிளானை போட்டு நாகநாயக்கிட்ட ரொம்ப அழுத்தம் கொடுக்குறாரு வீரப்பன். இந்த நெருக்கடியில் உணர்ந்துக்கிட்ட மிட்நாயக் என்ன பண்ணுறாருன்னா, ரெண்டு பக்கம் அதாவது காவல்துறையும் வீரப்பனும் ரொம்ப நெருக்குறாங்க, நம்ம ரெண்டு பக்கம் சேர்ந்து மாட்டிக்குவோன்னு சொல்லி நைட்டோட நைட்டாக நாகநாயக்கோட அம்மா ஜாங்கிரி பாய், அத்தை லீலாபாய், தம்பி குருசாமி நாயக், அப்பா மிட்நாயக், பல்ராம் நாயக்னு அவங்க குடும்பத்தில் மொத்தம் 7 பேரை கூட்டிகிட்டு நைட்டோட நைட்டாக காடு கீடுலாம் குத்தகை கூட்டுட்டு பிஜி பாளையங்க ஊரில் வந்து தங்கிடுறாங்க. அதில் யாராருன்னா அவங்க ஃபேமிலியில் இருக்கிறவங்க மெம்பர்லாம் கூட்டிகிட்டு வந்துடுறாரு. பிஜி பாளையம் வந்து ஒரு 3 மாதம் யாருக்கு வெளியூர் உலக தொடர்பே இல்லாமல் யார்கிட்டையுமே பேசாமல் எங்கே இருக்குன்னே தெரியாமல் ஒரு 3 மாதமாக தலைமறைவாக இருக்கார் நாகநாயக்கு. வீரப்பன் வந்து தின்னலி மாரலி இது எல்லா பக்கமே விசாரிக்கிறாரு மிட்நாயக் எங்கே போயிட்டாருன்னு. விசாரித்து இந்த மாதிரி பிஜி பாளையத்தில் தான் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிற. அப்படி பிஜி பாளையத்தில் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு விவசாயி வந்து மல்பெரி செடி வந்து ஒரு 40 ஏக்கராவுக்கு வெள்ளாமை பண்ணியிருக்காரு. அந்த தோட்டத்தில் வந்து இவங்க 8 பேர் வேலை செய்கிறாங்க. மல்பெரி செடினா பட்டுப்புழு வந்து வளர்ப்புக்கான செடி அது. அந்த தோட்டத்தில் வந்து இவங்க 8 பேருமே வேலை செஞ்சிட்ருக்காங்க. 8 பேருக்குமே வேலை இருக்கிறதுனால அங்கேயே தங்கி அங்கேயே வேலை செய்கிறாங்க. இவங்க அந்த தோட்டத்தில் வேலை செஞ்சுட்டு இருந்த அன்றைக்கி, அதாவது 1992 வருஷம் ஆகஸ்ட் 10ஆம் தேதி அன்றைக்கி நைட் ஒரு நைட்டாக இவங்கள 8 பேர்த்தையுமே வீரப்பன் அவங்க தோட்டத்தில் போந்து தூக்கி கடத்திடுறாரு. கடத்தி அவங்க 7 பேர்த்தையும் அவங்க ஃபேமிலியில் இருக்கிற 7 பேர்த்தையும் தனியாக கொண்டு வச்சுக்கிறாரு. இவரை மட்டும் மிரட்டி குருநாதனை கொன்ன அந்த எஸ்பி ஹரிகிருஷ்ணனையும் மாதேஸ்வரம் சப் இன்ஸ்பெக்டர் சாகுல் அமீதியும் நான் சொல்கிற பிளான் படி நீ சொல்லி அவங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி எப்படியாவது அவங்களை இங்கே வர வைக்கிறது தான் உன் வேலை. அப்படி மட்டும் இந்த நீ காரியத்தை செய்யலைன்னா உன் குடும்பத்தில் இருக்கிற 7 பேரும் உன்னையோடு சேர்த்து 8 பேரும் இதே இடத்துல கொன்று புதைச்சிருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டிடுறாரு. மிரட்டின பயத்தில் இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. சரி 7 பேருக்கு நமக்கு காப்பாற்றி ஆகணும் அப்படிங்கிறதுனால வீரப்பன் சொல்கிறத செய்கிறேன்னு சொல்லி ஒத்துக்கிறார். அப்படி ஒத்துக்கிட்டதுக்கப்புறம் வீரப்பனே ஒரு பக்காவான ஒரு பிளான் போட்டுத்தார். அப்படி அதாவது என்ன பிளான்னா, நான் சொல்கிறத அப்படியே போய் நீ மாதேஸ்வரமலை எஸ்ஐ சாகுல் அமீதிட்டு போய் சொல்லு. என்னென்னா 2 நாளைக்கு முன்னாடி நான் மாரலியில் வீட்டில் இருக்கும்போது வீரப்பனோட தம்பி அர்ஜுனனும் இன்னொரு கூட்டாளி குழந்தானும் 2 பேர் இங்கே எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க. வந்து இந்த மாதிரி அண்ணன் வந்து வீரப்பனை வந்து கூட்டாளி கூட்டிகிட்டு தமிழ்நாடு காட்டு பக்கம் ஒரு வேலையை போயிருக்கா. அப்படி ரொம்ப 12-13 நாள் பக்கமாக இங்கே தான் இருக்கிறேன். எனக்கு செலவுக்கு கையில் காசு இல்லை. எங்கிட்ட ஒரு 40 டன் யானத்து இருக்குது. அதை யாராவது பாட்டி இருந்தால் கூட்டிகிட்டு வா, நான் விற்று பணம் வாங்கிக்கலாம். கையில் காசு இல்லை, கொஞ்சம் அர்ஜென்ட்டாக தேவைப்படுது. யாராவது இருந்தால் கூட்டிகிட்டு வா, உனக்கு என்ன வேணுமோ நான் உனக்கு நல்லா சிறப்பாக கவனிச்சிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு டக்குன்னு ஒரு யோசனை வந்தது. உங்கள் மைண்டு தான் எனக்கு உங்களை தான் நினச்சேன். உங்களை நினச்சி தான் நான் எனக்கு அன்னூரில் ஒரு பார்ட்டி இருக்குது, ஒரு 2 நாள் டைம் கொடுங்கன்னு கேட்டேன். அவங்க 2 நாள் இல்லை 4 நாள் டைம் எடுத்துக்க. 4வது நாள்னா அதாவது 14/8/1992 அன்றைக்கி ராமாவரத்துலேருந்து ஒரு வாடகை வண்டி, ஒரு அம்பாஸ்டர் ஒன்று வெள்ளை வண்டி கேட்டு எடுத்துக்கங்க. எடுத்துகிட்டு நல்ல சத்தம் வர மாதிரி ஒரு வண்டி ஒன்று எடுத்துக்கங்க. அப்போ தான் எங்களுக்கு தெரியும் வண்டி வர்றது. எடுத்துகிட்டு வரும்போது முன்னாடி சீட்டில் லெஃப்ட் சைடில் ரெட் கலர் ஷர்ட் போட்டு கையை மடித்து விட்டு நீ வச்சுட்டு வா, அப்போ தான் எங்களுக்கு அடையாளம் தெரியும். நாங்கள் பூதிக்கிற மேடுக்கிட்ட ஏதாவது ஒரு இடத்துல 3வது பெண்ட்லேயும் 4வது பெண்ட்லேயும் நாங்கள் நிற்கிறோம், வெயிட் பண்ணுறோம். வரும்போது தராசெல்லாம் எடுத்துகிட்டு வாங்க, இடத்த எடை போட்டு அப்போவே காசை வாங்கி கொடுத்துரு, உனக்கு உண்டான கமிஷன் நான் அப்போவே கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னு போய் சொல்லு. அவங்க என்ன ஆயுதம் வச்சுருக்காங்க என்ன ஏதுன்னு கேட்பாங்க. வீரப்பங்கிட்ட தான் எஸ்எல்ஆர்லாம் இருக்குது. இவனுக்கு ஒரு கிறுக்கனுங்க, பைத்தியக்காரனுங்க, ஒரே ஒரு நாட்டு வச்சு சுற்றிட்டு இருக்கானுங்க, இவனெல்லாம் ஈஸியாக பிடிச்சிடலாம் சார்னு போய் சொல்லு. சொன்ன மாதிரியே எஸ்பியும் எஸ்ஐயும் வருவாங்க. வந்ததுக்கப்புறம் அவங்கள நான் பிடிச்சி வச்சுக்கிட்டு உங்கள் வீட்டில் இருக்கிற 7 பேர்த்தையும் நான் விட்டுடுறேன். நீயும் போய் எங்கேயாச்சும் கண்காணத்தில் போய் குடும்பத்தோடு போய் பொழைச்சிக்கோ. நான் என்னால் முடிஞ்சால் எதாவது காசு பணம் தரேன், நீ எங்கேயாச்சும் கண்காணத்தில் போய் பொழைச்சிக்கோ. பொழைச்சிட்டு மாட்டோம், பொழைச்சா சரி. நாங்கள் அவங்க 2 பேர்த்தையும் பிடிச்சி வச்சுக்கிட்டு அரசாங்கத்துக்கிட்ட 2-3 கோரிக்கை இருக்குது. அந்த கோரிக்கைகளை நிறைவேற்ற சொல்லணும். அவங்க நிறைவேற்றதுக்கப்புறம் அவங்க 2 பேர்த்தையும் ரிலீஸ் பண்ணி விட்டுறோம் அப்படின்னு சொல்லி வீரப்பன் வந்து நாகநாயக் கிட்ட சொல்கிற. அப்படி நாகநாயக்கும் இவங்க சொன்னதை அப்படியே பிசுறு தட்டாமல் அச்சேசல் அதே மாதிரியே போய் மாதேஸ்வரமலை எஸ்ஐ
சகுல் அமைதிட்டு போய் சொல்கிறாப்படி. சொன்னோடனே அவர் கொஞ்சம் ஒரு சந்தேகப்படுறாப்படி லைட்டாக. இதில் தான் உள்நோக்கம் இருக்குமோ என்னமோ பயந்துட்டு போய் கேட்குறாப்படி. உடனே இந்த மெசேஜ் வந்து எஸ்பி ஹரிகிருஷ்ணா இப்படி சொல்கிறாப்படி. ஹரிகிருஷ்ணா வந்து எந்த வித சந்தேகமும் இல்லாமல் அப்படியே நம்பிட்டு உடனடியாக இதுக்கான வேலையில் ஆக்ஷன் எடுக்கிறாங்க. இது ஏன் அப்படி எடுக்கிறாங்கன்னா, ஏற்கனவே நாகநாய்க்கு வந்து 2-3 தகவல்கள் வந்து காவல்துறைக்கு வந்து இன்ஃபார்மராக இருந்ததுனால, அது கரெக்டான தகவல் சொன்னதுனால அப்படின்னு நம்பிடுறாங்க. இந்த தகவல் கேட்டவுடனே இந்த எஸ்டேப் ஜாயிண்ட் ஆப்ரேஷனில் எஸ்பியாக இருக்கக்கூடிய ஹரிகிருஷ்ணா வந்து உடனே கொள்ளைகாலில் இருக்கக்கூடிய பொதுப்பணித்துறை ஆய்வு மலைக்கு வந்துடுறாங்க. திம்மப்புடையால் ஐஜியும் வந்துடுறாரு. அப்புறம் கொள்ளைகால் இன்ஸ்பெக்டர் மந்தப்பாவும் அனூர் இன்ஸ்பெக்டர் வெங்கடசாமியும் ஸ்பாட்டுக்கு இமீடியட்டாக வந்துடுறாரு. மணி சரியாக 11 மணி. கொள்ளைகால் பொதுப்பணித்துறை ஆய்வு மாளிகைக்கு மைசூர் டிஐஜி கேஆர் சீனிவாசனும் வந்துடுறாரு. எல்லோரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி பக்காவான ஒரு பிளான் பண்ணி ஒரு டெசிஷன் எடுக்கிறாங்க. எல்லாம் பேசி முடிச்சுட்டு உடனடியாக அங்கேருந்து காரில் கிளம்பி ராமபுரம் வராங்க. மைசூர்லேருந்து வாடகை கார் ஒன்று ராமபுரம் வருது. ராமபுரம் பழைய போலீஸ் ஸ்டேஷன் தாண்டி ஒரு 300 மீட்டரில் அனூர் போகிற ரோட்டில் லெஃப்ட் சைடில் ஒரு ரோடு போகுது. அந்த ரோடு தான் கொப்பம் போகிற ஊக்கி ரோடு, அதாவது பூதிக்கரை பள்ளம் போகிற ரோடு. அந்த ரோடு டர்ன்லேயே ஒரு எஸ்ஐ பெனகொண்டா தலைமையில் ஒரு 30 எஸ்டிஎஃப் வீரர்கள் வந்து ரெடியாக இருக்கிறாங்க கன்னோட. பாதி பேர் சிவில் ட்ரெஸ்ஸில் இருக்காங்க, பாதி பேர் யூனிஃபார்மில் இருக்காங்க. கொள்ளைகால்லேருந்து காரில் வந்த இன்ஸ்பெக்டர் மந்தப்பா வந்து அது வரைக்கும் காரில் வந்தவர் அங்கே அந்த டர்னில் இறங்கி லாரியில் ஏறிக்கிறாரு. முன்னாடி ஒரு வண்டி ஹரிகிருஷ்ணா தலைமையில் அந்த அம்பாஸ்டர் போகுது. அந்த அம்பாஸ்டரில் யார் யார் இருக்காங்கன்னா, டிரைவர் சீட்டில் எஸ்பி ஹரிகிருஷ்ணாவும், ஃப்ரண்ட் சீட்டில் சென்டரில் வந்து கீர் பாக்ஸ் பக்கத்தில் நாகநாயக்கும், அதே ஃப்ரண்ட் சீட்டில் லெஃப்ட் சைடில் வந்து விஸ்பேந்திராங்கன்னு சொல்லி ஒரு கான்ஸ்டபிள் கொண்டிருக்காரு. விஸ்பேந்திரா வந்து இந்த ஏரியா பகுதியை சேர்ந்தவர். அவருக்கு இந்த ரூட் எல்லாமே தெரியும் அத்துப்படி. அப்படிங்கிறதுனால அவருக்கு வர வச்சுருக்காங்க. பின்பக்க சீட்டில் சென்டரில் சகீல் அகமது கொண்டிருக்காரு. அவருக்கு பக்கத்துலேயே அவரோட உண்மையான விசுவாசி வந்து தலைமை காவலர் வந்து நாகராஜ் வந்து லெஃப்ட் சைடில் கொண்டிருக்காரு பின் சீட்டில். வலது பக்கம் வந்து சபிபுல்லான்னு ஒரு கான்ஸ்டபிள் ஒருத்தர் கொண்டிருக்காரு. இவங்க 6 பேர் தான் போதிக்கரை நோக்கி வந்துட்டுருக்காங்க. சுமார் ஒரு 23 கிலோமீட்டர் 24 கிலோமீட்டரு கரெக்டாக வந்து அந்த போதிக்கரை ரீச் ஆயிடலாம். ஆனால் பூதிக்கரை வந்துமே எந்த ஒரு சிக்னலும் இல்லாதனால அப்படியே கீழே வரைக்கும் குப்பம் வரைக்கும் கீழே வரைக்கும் போயிட்டு வரலான்ட்டு கீழே போகிறாங்க. போயிட்டுருக்கும்போது 24வது கிலோமீட்ரு டிஸ்டன்ஸில் கரெக்டாக 3வது பெண்டு திரும்பினோடனே ரோட்டில் கல்லெல்லாம் சிதறி கிடத்ததை பார்த்துட்டு அப்படியே கார் முன்னாடி வருது. வந்தோடனே இந்த இடம் வந்து அப்போது ரொம்ப அகலமாக இல்லை. அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ வந்து ரொம்ப குறுகலான இடம். ஹைட்டு ஒரு 3 அடி மட்டத்துக்கு நல்லா கல் பாறையெல்லாம் இருந்ததுனால, ரோடு ரொம்ப டேமேஜாக இருந்ததுனால குண்டுங்குழியில் வண்டி திணறிட்டு வருது. வரும்போதே இந்த இடத்துல ஒரு கல்லை நட்டி வச்சு, அதாவது எந்தனா இந்த இடத்துல ஒரு கல்லை நட்டி வச்சு அதில் விபூதி அடித்து பட்டையிட்டு அதில் சந்தனம் குங்குமம் வச்சு ஒரு ஊதுபத்தி புகஞ்சிட்ருக்குது. இந்த இடத்துல ரோட்டில் கல்லுகளில் குண்டு குண்டாக வச்சு ரோடை மறைச்சிருக்குது. இதை பார்த்த அம்பாஸ்டர் அப்படியே ஒரு குலுங்கி வண்டி நிற்கிது. என்ன சார், ரோடு கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்குது, வழக்கத்துக்கு மாறாக இந்த கல்லெல்லாம் ரோட்டில் கிடக்குது அப்படின்னு சொல்லி விஸ்பேந்திரா சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா அவர் இந்த ஏரியாக்காரரு அப்படிங்கிறனால அவர் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகி எல்லாத்திட்டையும் சொல்கிறாரு. சொல்லிகிட்டு இருக்க அந்த சாமி பட்டை போட்டிருந்த அந்த கல்குட்டுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஒரு கல் ஒன்று இருந்தது. அதாவது எந்த இடத்துலன்னு பார்த்தீங்கன்னா, நான் கை காட்டுறேன் பார்த்தீங்களா, அந்த கை காட்டுற இடத்துக்கு அந்த லெஃப்ட் சைடில் ஒரு கரண்ட் கம்பம் தெரியும் பார்த்தீங்களா, அந்த கரண்ட் கம்பத்தை ஒட்டி ஒரு கல்குட்டு இருந்தது, ஒரு கல் இருந்தது. சரி, அந்த கல்லுக்கு மேலே தலையை தூக்கி பார்த்த வீரப்பன் வந்து தன்னோட 5.17 மேக்னம் துப்பாக்கி எடுத்து மேலே ஒளிஞ்சிருந்து அம்பாஸ்டர் பார்த்து டிரைவர் சீட்டில் எய்ம் பண்ணி ஃபஸ்ட்டு அடி ஃபயர் பண்ணுறாரு. ஃபயர் பண்ணோடனே எஸ்பி ஹரிகிருஷ்ணா வந்து அவர் தலையில் போய் குண்டு ஃபயர் ஆகுது. ஃபயர் ஆனோடனே மூளை செதறியும் அங்கேயே இறந்துடுறாரு. தலை வந்து கண்ணாடி விண்டோவில் தொங்கி போயிடுது. இந்த பக்கம் லெஃப்ட் சைட்லேருந்து கவுண்டர் ஃபயர் ஆகுது. யாருன்னா சேத்துக்குழி கோவிந்தன், அர்ஜுனன், மாரியப்பன், ஒடக்காப்புல துரைசாமி, குழந்தான், இவங்க எல்லாம் வந்து மேலே ஒரு 10 to 15 அடி தூரத்துக்கு பதுங்குக்குழி வெட்டி வச்சு
நான் கை காட்டுறேன் பார்த்தீங்களா, அங்கே முன்னாடி பின்னாடியெல்லாம் கல்லெல்லாம் அடுக்கி வச்சு அங்கேருந்து கவுண்டர் ஃபயர் பண்ணுறாங்க. அம்பாஸ்டரில் லெஃப்ட் சைடில் ஒரு டோர் ஓரமாக கொண்டு வந்த பெஸ்பேந்திராக்கு தலையிலையும் கண்ணுலேயும் அடி வந்துடுது. இதில் நடுவில் கொண்டு வந்த நாகநாயகி மட்டும் எதுவும் ஆகலை, தப்பிச்சுக்கிறாரு. இதில் பின்னாடி சீட்டில் லெஃப்ட் சைடில் கொண்டு வந்த சபிபுல்லாவுக்கு அடி வந்துடுது. அதே பின்னாடி சீட்லேயே சென்டரில் கொண்டு இருந்த சாகுல் அமீது வந்து தொடர்ச்சியாக ஃபயர் பண்ணிட்டு இருக்கு அப்படி ஆப்போசிட்டில் AK-47 எடுத்து. அதே சமயத்தில் பின்னாடி சீட்டில் ரைட் சைடில் கொண்டு வந்த நாகராஜுக்கு ஆப்போசிட்லேருந்து ஃபயர் பண்ணுற நாட்டு துப்பாக்கியில் வந்த குண்டு பூரா உடம்புல ஏறுது. எந்த இடத்துல ஏறுதுன்னு தெரியல, உடம்பு பூரா ரத்தமாகுது, பதட்டமாயிடுறாரு. பதட்டமான வினாடியிலேயே ரெண்டாவது குண்டு வந்து வீரப்பனோட ரெண்டாவது குண்டு வந்து சகுல் அமீது நெஞ்சில் ஏறுது. சகுல் அமீது அப்படியே நாகராஜ் மடியில் சாயிறாரு. நாகராஜனால் என்ன பண்ணுறதுன்னு தெரில. கையில் இருந்த துப்பாக்கி 303 வந்து மடியில் இருக்குது. அந்த துப்பாக்கி மேலே தான் சகுல் அமீது விழுந்துடுறாரு. விழுந்த உடனேயுமே சகுல் அமீது தலையை திருப்பி தள்ளி வச்சுட்டு 303 துப்பாக்கி எடுத்து எதிரில் வந்து எப்படி ஃபயர் பண்ணுறது இல்லை. ஏன்னா முன்னாடி கண்ணாடி அந்த பக்கவாட்டில் எந்த டைரெக்ஷனில் ஃபயர் பண்ணுறதுங்கிறது ஒரு ஈஸியான ஒரு மெத்தட் இல்லாமல் ரொம்ப சிரமப்பட்டு போயிடுறாரு. காருக்கு ரைட் சைடில் இந்த பாறைக்கு பின்னாடி வீரப்பன் ஃபயர் பண்ணிட்டுருக்காரு. காருக்கு லெஃப்ட் சைடில் மேலே கரெக்ட் மேலேருந்து இவங்க கூட்டாளிக்கு ஃபயர் பண்ணுறாங்க. ஸோ அவனால் காருக்குள்ளேருந்து எப்படி ஃபயர் பண்ணுறேன்னு அவரால் யோசிக்க முடியல. சரி, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கதவை திறக்கிறாரு. திறந்த உடனே இந்த பள்ளத்துலேருந்து கீழே வந்து ஒரு 4 பேர் மேலே ஏறி வந்துட்டுருக்காங்க. ஏறி வரதை பார்த்துட்டு அவர் பதட்டமாகி அப்படியே உட்காந்துக்கிறாரு. இந்த டைமில் தான் பின்னாடி இந்த மந்தப்பா தலைமையில் வந்து அந்த லாரியில் வந்து ஒரு டீம் இந்த இடத்துல அந்த பெண்டுக்கிட்டே வந்து நிற்கிது. கரெக்டாக அந்த லாரியில் கொள்ளைகள் இன்ஸ்பெக்டர் மந்தப்பா வந்து உள்ளே டிரைவர் பக்கத்தில் கொண்டுருக்கா. அப்படி SI பெனகொண்டா வந்து மேலே டாப்பில் ஒரு கட்டையில் அடுக்கி வச்சு அது மேலே கொண்டு வந்துட்டுருக்காரு. வந்து நின்று அந்த லாரி வந்து அவங்க காரு அமைதியாக பேச்சு மூச்சு இல்லாமல் நிற்கிறத பார்த்து பயந்துக்கிறாங்க. என்ன ஏதுன்னு பார்க்குறாங்க. அதாவது துப்பாக்கியிலேருந்து வந்த கந்தக வசத்தை தெரிஞ்சுக்கிட்டு பெனகொண்டா வந்து போலி மக்கா ஏனே மாடிதாரேன்னு சொல்லி சத்தம் போடுறாரு. உடனே கீழேருந்து அவரோட துப்பாக்கி எடுக்கிறக்குள்ள அங்கேருந்து மேலேருந்து ஃபயர் ஆகி லாரி மேலேருந்து நெஞ்சை பிடிச்சிட்டு ரத்த வெள்ளத்தில் கீழே வந்து இறந்துடுறாரு. நிலைமையை புரிஞ்சுக்கிட்ட கொள்ளைக்கால் இன்ஸ்பெக்டர் மந்தப்பா லாரியில் இருக்கிற அத்தனை STF வீரர்களையும் ஃபயர் பண்ண சொல்லி ஆர்டர் பண்ணுறாரு. ஷூட்டிங் ஆர்டர் கொடுத்த மந்தப்பா உடனடியாக அவரோட ரைஃபிள் எடுத்துகிட்டு கீழே லாரி கடி டயர் கடியில் போய் நின்று ஃபயர் பண்ண ஆரம்பிக்கிறாரு. எல்லா திசையிலேருந்து குண்டு வருது. லாரிக்குள்ளேருந்து ஃபயர் பண்ணிகிட்டு இருந்த MP அப்பாச்சு, காலப்பா, சுந்தரான்னு ஒரு 3 காவலர்கள் லாரிக்குள்ளேருந்து ஃபயர் பண்ணும்போது குண்டடிப்பட்டு இறந்துடுறாங்க. இந்த டைமில் காருக்குள்ளே கொண்டு வந்த நாகராஜ் வந்து அவரோட ரைஃபிள் எடுத்துகிட்டு கீழே கார் விட்டு லைட்டாக வெளியே இறங்கி காருக்கு கீழே படுத்துக்கிறாரு. படுத்தோடனே கீழே இந்த ஒரு பள்ளத்தில் வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப 70-80 அடி ரொம்ப ஆழமான ஒரு பள்ளம். இங்கேருந்து வீரப்பன் கூட்டாளிக்கு ஒரு 4 பேர் மேலே வந்துட்டுருக்காங்க. இவங்க வந்தால் நான் மாட்டிக்குவேன்னு சொல்லி காருக்கு கீழே வந்து அவங்கள அட்டாக் பண்ணி ஃபயர் பண்ணுறாரு. அவங்கள அப்படியே உள்ளே ஓடிடுறாங்க. பள்ளத்துலேருந்து வந்த வீரப்பனோட ஆளுகள்லாம் அப்படியே ஓடிடுறாங்க. அவங்க ஓடினதுக்கப்புறம் தான் தைரியமாக எழுந்திரிச்சு கரெக்டு மேலே இருந்து ஷூட் பண்ணுற கோவிந்தன், அர்ஜுனன், குழந்தான்லாம் பதுங்குழி வெட்டி வச்சு ஷூட் பண்ணுற அவங்களோட ஃபயரிங்க்கு ஈடு கொடுத்து இவரும் ஃபயர் பண்ணுறாரு. சினிமாவில் காட்டுற மாதிரிலாம் சடசடனால குண்டெல்லாம் எதுவும் வரல. அதாவது அவங்க வச்சுருந்ததெல்லாம் நாட்டு துப்பாக்கி தான் வச்சுருந்தாங்க. அதனால் ஒவ்வொரு குண்டாக லோட் பண்ணி அடிக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆகுது. ஒரு சில பேர் தான் SLR வச்சுருந்தாங்க. ஒரு துப்பாக்கி 2 துப்பாக்கி தான் SLR இருந்திருக்கும். மொத்தமாகவே இந்த சண்டை ஒரு 3 to 5 நிமிஷம் தான் நடந்திருக்குன்னு வீரப்பனே அவர் பேட்டியில் சொல்லியிருப்பார். கரெக்டாக இந்த சண்டை நடந்துகிட்டு இருக்கும்போது மத்தியானம் ஒரு 1:30 மணிக்கு ஊக்கியத்துலேருந்து கொள்ளைகால் போகிற வண்டி NS டிரான்ஸ்போர்ட் வண்டி ப்ரைவேட் பஸ்ஸு பள்ளத்துலேருந்து, அதாவது புதுக்கரை பள்ளத்துலேருந்து மேட்டில் ஏறி வந்துட்டு இருக்கும்போது பயங்கரமான ஹார்ன் சவுண்டு கொடுத்து வந்துட்டுருக்குது. இந்த சவுண்டை கேட்டோடனேயுமே வீரப்பனோட கூட்டாளிகள் எல்லாம் அப்படியே மேலே கொண்டு வந்தீங்களா அப்படியே மேலே போயிடுறாங்க. கீழே பள்ளத்தில் பதுங்கியிருந்த வீரப்பனும் அப்படியே கீழே இறங்கிடுறாரு. இந்த வண்டி வந்து இந்த காருக்கு முன்னாடி ஒரு 20 அடிக்கு முன்னாடியே வந்து பஸ் நின்றுன்னு இறங்கிலாம் ஒடியாந்த மக்கள் வந்து என்னடா இப்படி ஆகிப்போச்சு என்ன ஏதுன்னு பார்க்குறாங்க. ஒவ்வொருத்தரையாக உயிர் இருக்கா என்ன ஏதுன்னு பார்க்குறாங்க. அப்போ இறந்து கிடந்த SP ஹரிகிருஷ்ணாவும், அப்பாச்சி, காலப்பா, SI சாகுல் அமீது, அப்புறம் சுந்தரா, இவங்க 6 பேர் பெனகொண்டா, இவங்க 6 பேர்த்தையும் உயிர் போன விஷயத்த உறுதி பண்ணிக்கிறாங்க. உறுதி பண்ணிவிட்டு
உயிருக்கு போராடிட்டு இருக்கிற விஸ்வேந்திரா, சபிபுல்லா, நாகராஜ் இவங்க எல்லாத்தையுமே ட்ரீட்மெண்ட்டுக்காக அவங்க உடனே இமீடியட்டாக வண்டியில் ஏற்றி கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்புறம் காருக்குள்ளே கிடந்த இவங்க கொண்டு வந்த AK-47 துப்பாக்கி 2, அப்புறம் நாகராஜ் யூஸ் பண்ண SLR துப்பாக்கி இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கொள்ளைகள் GHக்கு அவசரமாக எல்லோரும் ஓடுறாங்க. அவங்க எல்லோரும் போனதுக்கப்புறம் அரை மணி நேரம் கழித்து பொறுமையாக வந்து வண்டியில் இருந்த பைனாகுலரு, பிஸ்டலு, அதுபோக அந்த 303 துப்பாக்கி 3 சாக்கு நம்ம 303 துப்பாக்கியோட குண்டுக எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு ஒரு அரை மணி நேரம் அங்கேருந்து பார்த்துட்டு அப்புறமா கிளம்பி காட்டுக்குள்ளே போயிடுறாங்க. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் தான் கர்நாடகா சிறப்பு அதிரடிப்படையை STFை இன்னுமே பலப்படுத்துகிறாங்க. அப்போ தான் கர்நாடகா DGPயா, அதாவது கர்நாடகா STF DGPயா சங்கர் நாதரியை அப்பாயின் பண்ணுறாங்க. சங்கர் பித்திரியை அப்பாயின் பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி ஆசாரி குருநாதனை எப்படி SP ஹரிகிருஷ்ணாவும் சகுல் அகமீதும் என்கவுண்டரில் சுட்டு கொண்டாங்கிறதும், அப்புறம் ராமபுரம் ஸ்டேஷன் தாக்குதலில் என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றியும், அதுக்கு 91 DFO சீனிவாசன் வந்து எப்படி கொலை செய்யப்பட்டாருனோ, இவர் 89 மோகனையா எப்படி பாலாறில் கொலை செய்யப்பட்டாருனோ, இது எல்லாத்தையுமே நான் ஒரு அடுத்தடுத்த வீடியோக்களில் நான் தெரியப்படுத்துவேன். இது வந்து நான் ஆக்சுவலாக இது ஆர்டர் படி தான் நான் கொடுத்துருக்கணும். என்னோடய சூழ்நிலைகள், கால சூழ்நிலைகள் மாறுதலாக இருக்கக்கூடிய காரணத்தினால என்னால் ஆர்டராக கொண்டு வர முடியல. அப்புறம் 1990 மெட்டுக்கல் முனீஸ்வரன் கோயில்கிட்ட மாதேஸ்வரமலை SI தினேஷ் வந்து எப்படி வீரப்பனால் கொலை செய்யப்படுறாருங்கிறத அந்த காணொலியை நான் அடுத்தடுத்த வீடியோவில் போடுவேன். இந்த வீடியோவில் இவ்வளோ தான் சொல்ல முடியும். நீ அடுத்த வீடியோவை நான் அதாவது ஆர்டர் படி சொல்லலான்னு தான் பிளான் பண்ணேன். ஆரம்பத்துலேருந்து வீரப்பனோட வாழ்க்கை என்னைக்கு வீரப்பன் சிறு வயசுலேருந்து முதல் கொலை என்னைக்கு பண்ணாரோ, காட்டுக்குள்ளே என்னைக்கு வந்தாரோ, பங்காளிகளால் என்னைக்கு பகையாளியாகி அரசாங்கத்துக்கு எதிராளியாகி காட்டுக்குள்ளே வந்தாரோ அன்னையிலேருந்து நான் டீட்டெயில் பண்ணலான்னு தான் பிளான் பண்ணேன். ஆனால் நம்ம கால சூழ்நிலைகள், நடப்பு சூழ்நிலைகள் வெவ்வேறு கோணங்கள் இருக்கிறதுனால நான் மாற்றி போட்டிருக்கோம். நீங்கள் உங்களுக்கு ஒவ்வொரு விஷயமும் நான் ஆர்டராக சொல்கிறேன். எல்லா வீடியோவும் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. வீரப்பன் ஆரம்ப காலத்துலேருந்து பிறந்ததுலேருந்து வளர்ந்ததுலேருந்து அவங்க பங்காளினால் பகையாளி ஆனதுலேருந்து கடைசியில் என்கவுண்ட்ரு பண்ணி கொன்னுன்னு சொல்லி நாடகம் நாங்கன்னு சொல்கிறாங்க பார்த்தியா, அது வரைக்குமே இந்த வீடியோ கொண்டு போய் சேர்ப்பேன். அது வரைக்கும் பாருங்கள் ஃபுல்லாக. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். இந்த எதிர்க்கட்சிக்காரன் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், இன்ஸ்டாவில் ரீபோஸ்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணி வைங்க. அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு தெளிவாக உங்களுக்கு உண்மை உறக்க சொல்லுவோம். எதிர்க்கட்சிக்காரன் சேனலுக்காக நன்றி.